நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். பார் 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 பார், இதோ அழகாக இருக்கிறது. இங்கே பார். குட்டி கண்ணனுக்கு கொள்ளை அழகு. இது உன் அண்ணன் பலராமனுக்கு. பலராமா, இது உனக்கு. போட்டுக்கொள். மெல்ல மெல்ல மெல்ல. பலராமா, ஏன் போட்டுக்கொள்ள அடம் பிடிக்கிறாய்? உன் தம்பியை பார், எதை கொடுத்தாலும் போட்டுக்கொண்டு சிரிக்கிறார். கோபம் அவனுக்கு. அவர் சொன்னதை கேட்டாய் அல்லவா? சின்ன கண்ணனை பார், கொஞ்சம் விழி இரண்டில் கோடி கோடி குறும்புகள். இப்பொழுது போட்டுக்கொள். போடுங்க. ராஜா ராஜா ராஜா. குழந்தை அல்லவா, கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். அப்படியா? நாளைக்கு உனக்கு ஒரு தங்க கிரீடம் வாங்கி வருகிறேன். போதுமா? நான் வெளியே சென்று வருகிறேன். எனக்காக எல்லோரும் காத்திருப்பார். செல்லுங்கள். பொல்லாதவன் நீ. அக்கா, கொஞ்சம் குழந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள். நான் இதோ வருகிறேன். முன்பின் தெரியாத ஆண் பெண் யாரா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே அவர்களை அனுமதிக்காதே. சரி. பிரபு, பிக்ஷை பிக்ஷை பிக்ஷை. பிரபு, பிரபு, பிக்ஷை பிக்ஷை. ஐயா வணக்கம். எங்கிருந்து வருகிறீர்கள்? பிரபு, நான் பானாசுர நகரத்திலிருந்து வருகிறேன். 2 நாளாக பசிக்கு உணவில்லை. வருகின்ற பாதையில் மதுரா நகரம் இருக்கின்றதே. ஐயா, மதுராவில் உள்ள மக்கள் கம்ச மன்னனுக்கு பயந்து பிராமணனுக்கும் பசுவுக்கும் தானம் செய்வதில்லை. அங்கு தீமை கொடிகட்டி பறக்கிறது. யமுனை வழி கடந்து இந்த புனித கோகுல கிராமத்தில் முதலாக நான் உங்கள் வீட்டிற்குத்தான் வந்தேன். நீங்கள் தர்மம் செய்ய தயங்காதவர் போல் தெரிகிறது. இன்று முடிக்க வேண்டிய எனது கடமைகளை நான் முடிப்பதற்கு இடம் கொடுத்தால் பிராமணன் ஆசி வழங்குவான். பிள்ளை இல்லாத குறை பனி போல் நீங்கும் என் ஆசியால். பிள்ளை இருந்தாலோ அந்த பிள்ளை சிரஞ்சீவியாக இருப்பான். இந்த வாழ்த்துக்களை எப்போதும் வழங்குங்கள் பிராமணரே. ஆம் சுவாமி. வேதம் படித்த வாய் என் பிள்ளையை வாழ்த்துவது அதிர்ஷ்டம் அல்லவா? யசோதா, இவரை அழைத்து சென்று நல்ல முறையில் உணவளிப்பது உன் பொறுப்பு. ஆகட்டும். பக்குவமாக உணவை சுத்தமாக செய்யுங்கள். அப்படியே. உள்ளே வாருங்கள். வந்தவரை உபசரிப்பதே ஒரு கலை. அதுவும் அந்தணர், எந்த குறையும் இருக்காது. வாருங்கள். வாருங்கள். உங்கள் மனம் போல் எங்கள் வீட்டில் எல்லாம் நடக்கும். யசோதா, போஜனத்துக்கு பிறகு தட்சணை கொடு. சரி, நீங்கள் புறப்படுங்கள். மற்றது என் பொறுப்பு. சரி, வருகிறேன். வாருங்கள். 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 வணக்கம் அந்தனரே. நீண்ட ஆயுள் பெறுக. இந்த பட்டு விரிப்பு எதற்கு தேவி? ஏழை பிராமணனுக்கு இதெல்லாம் தேவைப்படாது. ஓம் நம சிவாய. ஓம். பூஜைக்கு வேண்டியதை ஏற்பாடு செய்கிறோம். பாருங்கள் அக்கா, இவர் நமது அதிதி.
இவருக்கு வேண்டியதை கவனிக்க சொல்லியிருக்கிறார் அவர். செய்வோம். ஓம் நம சிவாய. சிவா 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 சிவா. ஓம் நம சிவாய. சிவா 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 சிவா. ஓம் நம சிவாய. சிவா 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 சிவா. ஓம் நம சிவாய. இவரை என்ன செய்வாய்? சிவா சொல்லு கண்ணா. பூதனை போனால் இவர் வந்தார். சிவா. பார்த்து கொண்டே இரு. ஓம் பல பல நம வேடிக்கை. சிவாய. படித்த நம சிவாய. பிராமணனும் பகல் வேஷம் போடுகிறான். பலனை அனுபவிக்க சிவா. போகிறான். ஓம் பூதனை மாதிரியா? ஆம்பளராம் அண்ணா. இவரை கொன்றால் என்ன? அது பிரம்மஹத்தி அல்லவா? பார்த்து கொண்டே இரு. நீயே சிரிக்க போகிறாய். ஓம் சாமுண்டாய் விச்சே. ஓம் சாமுண்டாய் விச்சே. ஓம் சாமுண்டாய் விச்சே. ஓம் சாமுண்டாய் விச்சே. ஓம் ரீம் க்ளீம் ஆ. ஓம் ரீம் க்ளீம். ஓம் சாமுண்டாய் விச்சே. ஓம் சாமுண்டாய் விச்சே. ஓம் ரீம். ஓம் சாமுண்டாய் விச்சே. ஓம் சா. சிவா 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 சிவா.
இதெல்லாம் என்ன? ஆ, யசோதா, விநாயகர் மீது இருந்த மாலை. யசோதா, அதோ அதோ பார், அதை திருடத்தான் இவர் இங்கே வந்திருக்கிறார். இவர் ஒரு மோசக்காரன். சீச்சி, நீங்கள் ஒரு பிராமணரா? நீங்களே இப்படி செய்வதா? திருடன், 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 திருடன். இவர் பிராமணனா இருந்தும் திருட வந்திருக்கிறார். விநாயகர் கழுத்தில் இருந்த மாலையை திருடி விட்டார். போதும், அடிக்காதீர்கள், நிறுத்துங்கள். அடிக்காதீர்கள், நிறுத்துங்கள், விட்டுவிடுங்கள். நிறுத்துங்கள், போதும், நிறுத்துங்கள். அடிக்காதீர்கள், தள்ளி போங்கள். ஒரு பிராமணனை அடிப்பதா? நந்தராஜனே, இவன் பிராமணன் இல்லை, இவன் ஒரு திருடன். தெய்வத்திற்கு போட்ட மாலையை திருடிக் கொண்டு ஓட பார்த்தான். அந்தனரே, இது உண்மையா? அது சரி, இப்படி ஒரு நிலைமை இவருக்கு எப்படி ஏற்பட்டது? யார் செய்தார்கள்? யாரும் செய்யவில்லை. இவன் திருடிக் கொண்டு ஓட பார்த்தான். ஓடும்போது உரி தலையிலே இடித்ததால் இப்படி ஆகிவிட்டது. அடிபட்ட வேகத்தின் அதிர்ச்சி, இப்படி இவன் முழிக்கிறான். இல்லை, பிடிபட்டு விட்டான். அதனால் நம்ம எல்லாம் ஏமாற்ற இப்படி நடிக்கிறான். விடுங்கள், அவரை விட்டு விடுங்கள். திருட வந்தவனை விட்டுவிடு என்கிறீர்களே. பாவம் பிராமணன், நம் வீட்டுக்கு வந்த அதிதி. நந்தகோபரே, கள்வனுக்காக தாங்கள் பேசுவது முறையல்ல. பிராமணன் என்று வீட்டுக்குள்ளேயே புகுந்து திருடியவனை விட்டு விடுவதா? ஆத்திரப்படாதே, யாரும் வசதிக்காக திருடுவதில்லை. வறுமையினால் திருடி இருக்கலாம். வறுமை என்றால் திருடுகிறதா? சாப்பிட இவனை கூப்பிட்டீர்கள். பாவம், அண்ணியும் ஏற்பாடு செய்கிறார்கள். அதற்குள் இப்படி செய்தானே. இதையே தொழிலாக ஏன் இவன் கொள்ள மாட்டான்? அந்த அளவிற்கு தூண்டினாலும் தூண்டும் வறுமை. ஒரு மனிதனை தவறு செய்ய தூண்டுவது வறுமைதான். வறுமையினால் பசி, பசியினால் பாவச்செயல். இவரே சொன்னார், 2 நாள் பட்டினியாம். பசி வந்திட 10 பறந்து போம். இவர் அனுதாபத்திற்குரியவர். ஆம், சிந்தித்து பாருங்கள். சாப்பிட கூப்பிட்டவர் வீட்டிலேயே திருடும் அளவுக்கு வறுமை. ஆட்டி வைப்பவன் ஆண்டவன், தண்டிப்பதற்கு நாம் யார்? விட்டுவிடுங்கள், புறப்படுங்கள். வறுமையிலும் வழி தவறாதீர்கள். இருங்கள், இருங்கள். இதை எடுத்துக் கொள்ளுங்கள். இதை தட்சணைக்கு பதிலாக எடுத்துக் கொள்ளுங்கள். இனி உங்களுக்கு திருட வேண்டிய கட்டாயமே இருக்காது. நீங்கள் இவரை பாதுகாப்போடு கிராம எல்லையில் விட்டு வாருங்கள். அதோடு ஏளனமாக பார்க்காதீர்கள். இவரை புண்படுத்தி பேசாதீர்கள். இவர் எங்கு போகிறார் என்று கண்காணிக்காதீர்கள். போங்கள்.